Hi friends, எல்லாருக்கும் happy Tamil New Year. நாம இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க எப்படி Tamil New Year செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம வந்து நார்மல் டேஸ்லயே ஃப்ரைடேனா சாம்பார் தான். அதுவும் இந்த நியூ இயர் இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேல வந்ததுனா அன்னைக்கும் சாம்பார் தான். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்பாருக்கான காய்கறிகள் தான் நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இது மட்டும் தான் இருக்குது. இந்த முள்ளங்கி நூக்கல்லாம் நான் வந்து இந்த தடவை வந்து காய்கறி வாங்கும்போது வாங்கலை. ஸோ வந்து இதை மட்டுமே வச்சு வந்து சாம்பார் செய்ய போகிறேன். ஸோ சாம்பாருக்கு காய்கறிகள்லாம் வந்து நான் நறுக்கி வச்சாச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா வெந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்து கடுகு வெடித்த பிறகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வந்து சேர்த்துக்குவோம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கழுவின காய்கறிகள் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இல்லை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடரை சேர்த்து நல்லா வதக்கணும்னு தேவையில்லை, சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காய்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அந்த காய்கறி வெந்த பிறகு தான் நம்ம வந்து கடைஞ்சி வச்ச பருப்பு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இந்த காய்கறிகள் வேக வந்து எப்படியும் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பையே சேர்த்துட்டேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்து நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் இருக்கிறதுனால பொங்கல் செய்யலான்னு தான் இருக்கேன். ஸோ வந்து இந்த சாம்பாரை வந்து அப்படியே தூக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொங்கலுக்கு வந்து நான் ஏற்கனவே காலையிலே வந்து பச்சரிசியும் பாசி பருப்பையும் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து நான் ஒரு 4 டம்ளர், பெரிய டம்ளர் 4 டம்ளர் அளவு தண்ணி, ஏன்னா பொங்கல்னால் நமக்கு நல்லா குழஞ்சி தான் வேணும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து இது வந்து கொதிக்கிடும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் தாளித்து விட்டு பொங்கல் வந்து செய்ய போகிறேன். ஸோ நார்மலாக நான் வந்து பொங்கல் அரிசியும் பருப்பும் வெந்த பிறகு கடைசியாக தான் நான் வந்து தாளித்து கொட்டி நான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து சரி இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டு மொத்தமாகவே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தாளித்து கொட்டி வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஊற்றிட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இது பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தாளிச்சுக்கலாம். இதை தாளிச்சிட்டாச்சு. நல்லா வந்து முந்திரி பருப்புலாம் நல்லா செவக்க வந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம பொங்கலில் கொட்டி நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நம்ம வந்து அரிசி வேகிற அளவுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துச்சு. நான் கரெக்டான தண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் தான். ஸோ நார்மலாக பொங்கலுக்கு வந்து நான் சட்னி தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து செஞ்சதுனால ஸோ இன்றைக்கி நியூ இயரும்னால ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஹாய் சொல்லு ஹவி. ஹாய் ஹாய் சே ஹாய். ஹாய் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்து அங்கேயே ஒரு இண்டியன் மார்க்கெட்டில் பூ இல்லை. ஸோ அதனால் பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்க கடைக்கு போயிருந்தேன். ஸோ நார்மல் டேஸில் பூ வந்து ஓரளவு ரேட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சமயம் பார்த்திங்கன்னா பூவோட விலை, நான் வாங்கின பூவோட விலை $3.42 அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா வரும். இந்த ஒரு பாக்கெட்டு ஃப்ளவர் வந்து நான் 250 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் டேஸ், நம்ம பூ வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும். அதனால் வந்து வேறு வழி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கோலம் வந்து சிம்பிளான கோலம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் அன்றைக்கி மட்டும்தான் நான் கோலம் போடுவேன். இது என்னோடய கோலம் இப்படி தான், அரிசி மாவில் தான் போட்டிருக்கேன். ஸோ கோலம் இதெல்லாம் வந்து வீடை வந்து நான் முதல்ல க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பிரசாதம் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கேசரியும் பருப்பு வடை இது ரெண்டும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கேசரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிஸ்மிஸ் பழம், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நல்லா வறுத்து எடுத்த பிறகு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்த்துருக்கேன். எந்த அளவு வந்து இந்த கேசரிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டம்ளர் ரவை எடுத்தோன்னா நமக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒரு டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஊற்றுனோன்னா நிறைய கரெக்டான பக்குவத்தில் கேசரி வந்துடுது. இப்போ வந்து நான் ரவையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அந்த கலர் வர்றதுக்காக. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ரவையை கொட்டி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அந்த ரவை வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா ரவை வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து உங்களுக்கு சூப்பரான பக்குவத்தில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ரவா கேசரி நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் சூப்பரான பக்குவத்தில் வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு, தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம சாமிக்கு செய்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ சர்க்கரைனா இந்த அளவு கரெக்டான சர்க்கரையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வடைக்காக நான் வந்து அரைக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, 3 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 வத்தல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவருக்காக. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வந்து கோர்ஸாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பயரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சது. அதையும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அடிச்சது தான் உங்களுக்கு வந்து வடை வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் வந்து வேறு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சாச்சு. ஊற வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்து வந்து அரைச்சிருக்கேன். ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து அடுத்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாம் எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா வந்து வடையாக தட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வடை ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். உள்ளெல்லாம் நல்லா வேகிறதுக்கு, அதனால் நல்லா வந்து கிறிஸ்பியாக அளவுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் வந்து வடை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஏற்கனவே அந்த விளக்கு, அந்த சாமி பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நான் எஸ்டர்டேவே பார்த்திங்கன்னா இதற்கு முதல் நாளே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணியே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மறுநாள் அன்னைக்கு வந்து எங்களால் கோயிலுக்கு போக முடியல. ஸோ அதனால் மறுநாள் வந்து சனிக்கிழமை நாங்கள் கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியாவில் இருக்கிற கோயில், அம்மன் கோயில் தான், வீரமாகாளி அம்மன் கோயில். ஸோ கோயிலில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல க்ரௌடாக தான் இருந்தது. நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம்.
ஸோ இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.